சுவையான நாட்டுக்கோழி கறி குழம்பு ஆர் கிரேவி எப்படின்னாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ கோழிக்கறிக்கு வாங்கி அதை வந்து மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சிடலாம், கல் உப்பு போட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதை நல்லா கலந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி ஒரு சின்ன பீஸு, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் வந்து தனியா, இது எல்லாமே வந்து வறுத்துக்கலாம். கடாயில் போட்டு ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா மட்டும் சேர்க்க வேணாம். இந்த ட்ரை ரோஸ்ட்டை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, இது எல்லாமும் கூட சேர்த்து ஆட் பண்ணி இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இதை வந்து தண்ணி ஊற்றியும் கூட கொஞ்சம் வந்து அரைச்சி நல்லா சாஃப்டாக வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாக இருக்க வேணாம். இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் வந்து பட்டை, லவங்கம் கொஞ்சம் எண்ணெயில் வந்து போட்டு தாளிக்கிறதுக்காக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா இப்போ நம்ம குக்கர் விசில் வைக்கிறதுனால இதுலேயே வந்து குழஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கறி நம்ம வந்து ஊற வச்சது ஒரு 2 டைம்ஸ் வந்து அலசிட்டு இப்போ வந்து குக்கரில் வந்து அந்த கறியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது அந்த கறியை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து வேகட்டும். இப்போது வந்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து அந்த காரம்லாம் இறங்குற மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இதில் போட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு இப்போது பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி கொஞ்சம் அது கூட சேர்த்து வச்சு அதை வந்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 கிலோ கோழிக்கறின்றது நான் வந்து 1/2 லிட்ரு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஊற்றலை. அது வந்து அப்புறம் தண்ணி ஆகிடும் குழம்பு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க சொல்ல நம்ம வந்து கொதிக்க சொல்ல நம்ம வந்து புதினா வந்து கொஞ்சம் அது கூட வந்து சேர்த்துக்கலாம். புதினா வந்து சேர்த்தோன்னா வந்து கோழிக்கறி டேஸ்ட்டு, வாசனை செம்ம லெவலில் இருக்கும். ஒரே பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும் சேர்த்த உடனே. இப்போது சேர்த்துட்டு குக்கர் போட்டு நாட்டுக்கோழின்றதுனால ஒரு 3 இல்லை 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து கோழிக்கறி கிரேவி குழம்பு, அதுவும் நாட்டுக்கோழிக்கறி குழம்பு வேறு லெவலில் இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பாட்டுக்கு இந்த கோழிக்கறி குழம்புக்கும் பாப்பா காம்பினேஷன் பயங்கரமாக இருக்குது. சூடாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.